நீங்க எங்க இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு, எப்படிங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகுது? என்ன பண்றது, நான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்கேன். ஆனால் அவர் ஒர்க் ஷூட்னு ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஃபோன் கூட பண்ண மாட்டாரா? எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் பண்ணுவார். ஆனால் ஃபோன் பண்ணால் வைக்கவே மாட்டார். ஐ லவ் யூ செல்லம், மிஸ் யூ செல்லம்னு பேசிக்கிட்டே இருப்பார். காலையில் கூட நான் கூப்பிட்டேன், ஃபோன் எடுக்கலை, பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் நான் அப்செட்டாக இருக்கேன். ரெடி விஸ்வா, லெட்ஸ் ஸ்டார்ட். யா. ஒன் செக். ஹலோ. சாமா? எந்த சாம்? சாம் ஆண்டர்சனுங்க, உங்க ஹஸ்பண்ட். எதுக்குங்க கட் பண்ணிட்டீங்க? பேசுங்க. நான் பேச மாட்டேன், நான் அப்செட்டா இருக்கேன்ல. நான் எதுக்கு பேசணும்? என்னங்க உங்களுக்காக ஊர்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்குள்ள என்னங்க பிரச்சனை? பேசுங்க 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 பேசுங்க. என்னமா செல்லம் கட் பண்ற? ஐ லவ் யூடா, மிஸ் யூ. ஐயோ, என்னங்க நீங்க சொன்ன மாதிரி பேசுறீங்க. பேசுங்க பேசுங்க. பேசுமா, நான் உன் குரலை கேட்க தானே ஃபோன் பண்ணேன். என்னங்க நான் பிஸியா இருக்கேன். அப்புறம் அவங்க பிஸியாலாம் இல்ல, பேசுங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல செல்லம், உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். வந்துட்டாரா? எங்க கேளுங்க. எங்க எங்க வந்துட்டீங்க? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால எங்க? அது சர்ப்ரைஸ், திரும்பி பாரு. டேய் சோறத கேட்டவனே போடா. ஏண்டா சாப்பாவை பார்சல்ல குத்துறானா, குனிஞ்சிருக்கும் பட்டாக்ஸ்ல குத்துறியே, அப்புறம் எப்பறா பார்சல்லாம் கரெக்ட் அட்ரஸ்க்கு போய் சேரும்? டேய் மேனேஜராடா? அப்படி அதுகிட்ட எதை பார்த்து மாங்கின? சங்கு கழுத்து உடுக்க இட. செருப்பாடி இப்ப கைய மடக்கு. என்னது சங்கு கழுத்து உடுக்க இடையா? எங்க அந்த உடம்புல அதெல்லாம் தனித்தனியா காட்டு பார்க்கலாம். அது மொத்தமா நடமாடுற ஒரு வாட்டர் டேங்க், அவ்வளவுதான். புரியுதா? எப்படியாவது என் லவ் சேர்த்து வைப்பா. ஓ மை காட், அஜித் விஜய் லவ்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண என்ன போய் கருமம் முடிச்ச கருகி போன இவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றானே. போடா பாத்துக்கிறேன், போயிடு. எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன சார் அந்த அம்மா சஸ்பெண்ட் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு? சஸ்பெண்ட்னா என்ன சார்? உன்னை சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு சரகடி கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டுனே. போங்க சார், பொம்பளைங்க கூட எல்லாம் எப்படி சார் தண்ணி அடிக்கிறது? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல சார். ஓ, அதை நீ கன்ஃபார்மே பண்ணிட்டியா? டேய் சஸ்பெண்ட்னா அந்த அம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன் சார் ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தன் உதவி பண்றது தப்பா சார்? ஏன் நீ தம் கட்டுற? சொல்ற இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணு. என்ன பெரிய கலெக்டர் வேலை டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? இங்க குப்பையை கொட்டுறதுக்கு கூரை மேல போய் குப்பரை படுத்து தூங்கலாம். போய் ரிலாக்ஸ் பண்ணு, போடா. இந்தா சஸ்பெண்ட் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு சேர்ற, திரும்பவும் குழந்தைய காப்பாத்துறேன், கிழவியை காப்பாத்துறேன், எம்ஜிஆர் வேலை பண்ணிட்டு இருக்காத. 4 பேருக்கு நல்லது பண்றது தப்பா சார்? 4 பேருக்கு நல்லது பண்ண நீனா நாயகன் கமலா? ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு, பாடி ரிலாக்ஸ் ஆவை. ப்ரோ 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 ப்ரோ. தம்பி நீங்க யாரு? போலாமா? நான் யாரா? சாமி சாரணம். வாப்பா. என்ன ஃப்ளைட் லேட்டா? ஆமாங்க சாமி. ரத்தன ஐயா பையன். ஓ, சின்ன வயசுல பார்த்தது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்க அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே அவர் தான். அண்ணாவை எங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அண்ணாவை மட்டும் தான் கொடுத்துட்டு போனாரா, இல்லை நான் வந்தா தர சொல்லி அமௌண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரா? என்ன சாமி சொல்லிட்டு போங்க சாமி. ஆமா விஸ்வா எங்க? உள்ள மீட்டிங்ல இருக்காரு. எது மீட்டிங்கா? ப்ரோ ப்ரோ ஏதோ மீட்டிங் சொன்னீங்க, பீடா கடை வச்சிருன்னு கூட போய் பேசிட்டு இருக்கான். யாரு மேடமா? சொல்லுங்க மேடம். ஹாய் விமல்ஸ். திருவாரூர் மெயிலில் அனுப்ப வேண்டிய பாண்டெல்லாம் அனுப்பிச்சாச்சா? திருவாண்டரமா? அனுப்பிடுறேன் மேடம். ஓ, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். திருவாண்டரம் அனுப்ப வேண்டிய பாண்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சிருந்தேன், பாத்தீங்களா யாராவது? பாக்கலையே. டேய் நீ பாத்தியாடா? நான் பாக்கலையே.
ஏய் நீ பாத்தியா? பாக்கலையே. ஏய் நீ பாத்தியா? நீ தான் ஏற்கனவே என்கிட்ட கேட்டியே. ஏன் இன்னொரு தடவை கேட்ட சொல்ல மாட்டியா? பாரு இதுங்கெல்லாம் 65 வருஷமா வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்ச பேப்பர் மட்டும் எங்கடா போயிடும்? மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா. இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. டிஸ்டர்ப் பண்ணாத கவிதை எழுதும் போது விமல்ஸ். ஏண்டா கடப்பாக்கல் தலையா, பாண்டு பேப்பர்ஸ்லாம் ஏன்டா இப்படி கசகி போட்டு வச்சிருக்க? மரியாதையா கசகி போட்ட பாண்டு பேப்பர்ஸ்லாம் காசு காசு தரேன், வேணும்னா மேல் கொண்டு 1000 ரூபாய் கூட்டி தரேன். என் காதலி அருந்ததி மயங்குற மாதிரி ஒரு கவிதை சொல்றியா? அருந்ததியை பத்தி கவிதை. ஆடி வரும் பண்ணே, ஏன் அரை பாட்டிலு ஜின்னே, மூடி வச்ச நெருப்பே, ஆடி முத்தி போன தேடி வந்த என் மனசை விட்டுடாத கையே, அம்மாடியோ உனக்குதான் சைடுல எவ்வளவு பெரிய பையே. ஐ லவ் யூ அருந்ததி, ஐ லவ் யூ அருந்ததி. இப்ப வயலன்ஸ் வேணாம், சைலண்டா இருப்போம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நீங்களும் இங்கே இருந்தீங்கன்னா அப்போ ஆஸ்திரேலியாவில் வாட்டர் பிசினஸ் எல்லாம் என்னடா பெரிய பிஸ்னஸ். என்னுடைய ரத்த சரித்திரம் தெரியாமல் ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவை பார்த்தா அண்ணாவை பயப்படுவாராம. அப்பேற்பட்ட சால்பேட்டா பரம்பரில் பிறந்துட்டு வாட்டர் கேன் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குடா. அப்போது இங்கே என்ன பண்ண போகிறீங்க? விஸ்வாவுக்கு பாவம் ஃபாதர் இல்லைல்ல, அதான் கூட அப்படியே காட் ஃபாதராக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். அக்கா கேடா கேடா அக்கா 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 போலீஸ்காரா வணக்கா. என்னக்கா புது ஜீப்பா ரவுண்ட் எடுத்துன்னு வந்தீங்களா? அக்கா விஸ்வா யாருன்னு எனக்கு தெரியாதுக்கா, ஃபேஸ்புக்கில் தாங்க ஃப்ரெண்ட் ஆனோம். அக்கா அப்புறம் இந்த யூனிஃபார்மில் உங்களை பார்க்கறதுக்கு வைஜெயந்த் ஐபிஎஸ்ல ஒரு டிஸ்கோ சாந்தி மாதிரி இருக்கிறீங்கக்கா. இது விஜய் சாந்தி மாதிரி இருக்கிறீங்கக்கா. இது தெரியாமல் நான் போய் உங்களை லவ்லாம் பண்ண சாரிக்கா. எப்படி தப்பிச்சோம் பார்த்தியா? காட் ஃபாதர். இதுக்கு நீங்கள் ஓடியே போயிருக்கலாம். எங்கடா போகிறது? இது ஒரு வழி பாதை, போனால் திரும்புறது உயிர் மட்டும்தான். காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குது. காரக்குழம்பா? எங்க இங்க வைக்கவே இல்லையா? ஏய் ஊர்காய காரக்குழம்பு ஃபுல்லா முடிச்சிட்டாம்பா. பாருப்பா அவன் உரியல என் இலை போய் அவன் இலை மேல ஏறுது. டேய் மெதுவா உறிஞ்சி சாப்பிடுறா. வெற்றி தம்பிக்கு இஞ்சி ஊறுகாய் பிடிக்கும், நீ அங்க இருக்க எடுத்துட்டு போ. ஓ வருங்கால மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் கவனிப்பா, எடுத்துட்டு போடி. அத்தா சாம்பார்ல காரம் கம்மியா இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் தூக்கலா போடுங்க. ஏதோ போனா போதுன்னு வெற்றி மூஞ்ச பார்த்து சோறு போட்டா இனிமா அவன் மெசேஜ் நடத்துற மாதிரி நாளைக்கு வரேன்றா. நாளைக்கெல்லாம் வந்தா வீட்டு பக்கம் சேர்த்துறாதீங்க. ஏச்சி நீ தின்ட்டு போ. நாங்கெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சுன்னு ஏதோ பேச்சு வாக்குல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் அஞ்சலி நம்மள இங்க சாப்பிட கூப்பிட்டுருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம சாப்பிடுங்களேன். ஐயோ இவனுங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட முடியலப்பா. आप इधर वो विश्व भाई कहाँ है? काय के लिए? டேய் என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் காய்கின்னு பேசிகிட்டு இருக்க? அதான் காலையிலே சமையல் ஆயிடுச்சுல்ல. அவங்க விஸ்வபாயை பார்க்கணுமா? ஏன் இங்கே இவ்வளோ பாய் இருக்குமே, நம்மக்கிட்டலாம் சொல்ல மாட்டாங்களாமா? போல் போல் எது வந்தாலும் என்கிட்ட போல், நான் விஸ்வாவிட மேல். वो मेरा कुछ खो गया है तो विश्व भाई से. அவள் ஏதோ தொலைச்சிட்டாலாம், அதை விஸ்வபாய் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமா? ஆமாம், இவளுங்க டிஸ்கோ ரப்பர் பேண்ட்டு ஜாக்கெட்டுக்குலாம் தொலைச்சிருவாளுங்க. இதை கண்டுபிடிச்சி கொடுக்க விஸ்வாபாயே தான் வரணுமாமா? ஏய் சோலாபுரி चलो चलो. वो किसी ने चुरा लिया है. தொலைக்கலையா, யாரோ திருடிட்டாங்களாமா. யாரா யாரான்னு கேக்குறேன்ல, எல்லாரும் இதராயே. யாரா இந்த பொண்ணுட்டு திருநது? இவனா? இவனா இல்ல இவனா? மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு ஏடா கொடுத்து மாதிரி நிக்கிறேன். போடா பின்னாடி.
போடா பின்னாடி. டேய், என்னை பத்தி உங்களுக்குலாம் தெரியாது. விஸ்வா தீனா நான் காட்டு தீ, விஸ்வா ஆறுனா நான் காட்டாரு, விஸ்வா மரம்னா நான் ஆலமரம்டா. திருடன் திருடன்னு சொன்னேன், என்னத்தை திருடினா சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி. போல். बोलिया यार मेरा दिल कहीं खो गया है. कोया गया दिल मेरा दिल. दिल दिल எவன்டா எடுத்தான்? இந்த பொண்ணோட தில்ல எவன்டா எடுத்தான்? தில்னா மனசு, அவன் மனசை யாரோ திருடிட்டாங்க. அதுக்கு போய் அங்க पावी कौन है? यार तेरा वो मनस है, बोलो. अरे बोलो ना सोले, कुछ बोलो. विश्व भाई. உங்க விஸ்வ பாய் தான் திருடினாங்களாம். அவர்கிட்ட போய் கேட்க தில் இருக்கா? தில் இல்ல, ஒரு ஃபுல் இருக்கு. 2 பேர் குடிச்சு போய் கேட்கலாமா? போங்கடி, உங்களால ஒரு ஜர்க்கின் போச்சு. நான் சொல்லு அண்ணன் அண்ணன். மேடம் மேடம் கூப்பிட்டு எங்க போயிட்டாங்க மேடம்? ஹாய், நல்லா இருக்கு. என்னது இது? பயமா இருக்கு. என்னாச்சு மேடம்? அத நீங்க போட்டுனே பயம்புறுத்துங்க. அத கைட்னதான் ரொம்ப பயமா இருக்கு. ஜெய்ப்பூர்ல இருந்து வந்த கொரியர் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஏன் குரலா? பேரிங் போன ஃபேன் மாதிரி கீச்சு கீச்சுன்னு ஒரு குரல். இது போய் நல்லா இருக்கா? ராமநாதன் அண்ட் கோல இருந்து டெலிவரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? அனுப்பியாச்சு மேடம். உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. எது இந்த Dress? சாமியான துணி கீச்சு யூனிஃபார்ம் தச்சு கொடுத்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கா? ஷோ, என்ன விமல் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எங்க கை வைங்க. எதுக்கு? வைங்க. இப்ப கை எடுங்க. எடுத்துட்டேன். இப்ப எதுக்கு போன் எச்ச பண்ணீங்க? நான் உங்க மேல பைத்தியமா இருக்கேன். இருங்க, ஜெர்க்கா வரீங்க. அப்ப நான் எங்க கை வச்சாலும் நீங்க கிஸ் பண்ணுவீங்க. இங்க தானே? அங்கதான். நல்லா அடிக்கிட்டோம். எஸ்கேப் ஆயிடுச்சுடா. வாய பாரு, லெசி குடிச்ச மாதிரி மம்மிட்டு. மின்சார கண்ணா, என்னது விளையாட்டு? என் கழுத்துல தாலி கட்டிட்டு விளையாடுங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. கட்டலனா அருந்ததி, இந்த அருந்ததி ஆசைப்பட்டா அடையாம விட மாட்டா. நாளைக்கு காலையில 9 மணிக்கு உன் கையால என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்டா, வைக்கிறேன்டா, வைக்கிறேன்டா. இப்ப எதுக்கு திருஷ்டி சுத்தி போட்ட எலுமிச்சை பழம் மாதிரி 3 பக்கம் பார்த்து சொல்லிட்டு போறா? போடி போ. இந்த சேலஞ்ச் தான் டச் கூட பண்ணாது. ஏன்டா அசிங்கமா சிக்னல் காட்டுற? என் காதலுக்கு அப்பு வச்சிட்டீங்களே. சொல்றா. நீ கட்ட போறியா அவ கழுத்துல தாலி? அடியே அருந்ததி, நாளை காலையில 9 மணிக்கு நான் தாண்டி உன் கழுத்துல தாலி கட்டுவேன். உனக்கு வைக்கிறேன் பாம். பாரு, அருந்தையை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ தாலி கட்ட முடியாது. கட்டையை எடுக்கிறோம், அவன் மண்டையில அடிக்கிறோம், அவன் மயக்கப்பட்டு விழுகிறா, நீ அவ கழுத்துல தாலியை கட்டிடுற. அவ மயக்கமா இருக்கும் போது நான் தாலியை கட்டினா அவ என்ன புருஷன் ஏத்துக்கால? ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்டு பொம்பளைகளுக்கு புருஷங்க குடியாரனா இருந்தாலும் அவங்க கொலகாரனா இருந்தாலும் தாலிலே சென்டிமெண்ட். 9 மணிக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிடுது அந்த குண்டு. இன்னைக்கு சினிமாவுக்கு போய் எஸ்கேப் ஆயிட. விஸ்வாவை லவ் பண்றன்னு ஒரு பொண்ணு நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்கானா, அவ சிஐடி சிபிஐ இல்லை டிஎஸ்பி இருக்கணும்னு என்னோட இஎஸ்பி சொல்லுது. என்னன்னு அந்த பொண்ணை போய் போலீஸ் கேலிஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே பாப்பா மாதிரி இருக்கா? பார்க்க பாப்பா மாதிரி தான் இருக்கும். பக்காவா பிளான் பண்ணி ஜெயிலில் தள்ளி தாப்பா போட்டுருவாளுங்க. அவன் விஸ்வா கிட்ட நெருங்கக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த வீட்டை கோட்டை மாதிரி நம்ம நமஸ்தே கோட்டை மாதிரி நமஸ்தேன்னு நாமம் போட பார்க்குறா பாரு. ஒரு நிமிஷம். वो विश्व भाई का कमरा कहाँ है? उधर है. हाँ सरी ना बात है. बाय. எப்படியோ விஸ்வா காப்பாத்திட்டேன். दरवाजा खोलो. गौरी, विश्वा भाई बाहर है. விஸ்வா பார்லையா? எப்ப இருந்து அவனுக்கு இந்த பழக்கம்? அண்ணா பார்னா வெளியிலனே. என்னது வெளிய வா. கழுதாடா. விஸ்வா. அப்ப உள்ள குளிக்கிறது யாரா? அப்பானே. விஸ்வா,
டைம் ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்டு போப்பா. चित्ती वो उन्हें कुछ काम है अंदर, मैं परोस देती हूँ. विश्वा, आप खाना खाइए, मैं देखती हूँ. वो टीवी की आवाज़ थी. இதுக்கு மேலே நம்ம கம்முன்னு இருந்தா கதை கந்தலாயிடும். காலத்தில் இறங்கிட்ட வேண்டியதுதான். என்னடா வழக்கமா யாராவது இந்த மாதிரி ஓடி வந்தா கதை திறந்து காமெடி ஆக்கிடுவாங்க. அது காமெடியனுக்குடா, நான் ஹீரோடா. நவுரா சோப்பு சொன்ன மாதிரி நடந்துச்சுடா. விமல், நீ சுயநனவோட இருக்கும்போது என் கழுத்துல இந்த தாலியை கட்ட மாட்டேன். சோ இந்த கட்டையால உன் மண்டையில அடிச்சு உன்னை மட்டையாக்கிட்டு உன் கையில இந்த தாலியை கொடுத்து என் கழுத்துல நானே கட்ட வச்சுப்பேன். மயக்கம் தெளிஞ்சதும் முதல்ல மிஞ்சுவேன், அப்புறம் போ கொஞ்சுவேன். அருந்தேவி இந்த வழியாத்தே வருவா. அவ தலையில நான் பட்டு டக்குன்னு நான் தாலி கட்டிடுறேன். ஓகே ஓகே, நான் வாரா. உளி உளி. விமல், வெளியில வா. விமல், எங்கடா இருக்க? என்ன சவுண்ட்? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இந்த மண்டை கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. என்னப்பா நீ தாலிய கட்டிட்ட? ஏதோ அவசரத்துல நடந்து வச்சுப்பா, அத நான் அவுத்துறேன். இந்த ஒண்ணு இருக்குத, நீ கட்டு. சரே, என்ற காதலி உன்ற மனைவி ஆகலாம், பச்சே உன்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது. கள்ள காதலி ஆகலாமே. பாத்தியா இந்த கொடுமையே? ஹாலிவுட் கிங்காங் காதலே ஃபெயிலியர் ஆயி போச்சு. கோலிவுட் கிங்காங் நீ, உன் காதல் எப்பரா ஜெயிக்கும்? ஏய் விமலா, எஸ்கேப் ஆயிட்டேன்னு சந்தோஷப்படுறியா? ஏய், இந்த ஜென்மத்துல நீ மிஸ் ஆயிட்ட. ஆனா இனிமே நான் எடுக்க போறேன் 7 ஜென்மத்துக்கும் நான் தான உன் பொண்டாட்டி. போங்கடா. அப்ப நான் ஏய், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாட் ஆஃப் ஆங்கிரி பர் உமன்ஸோ லாட் ஆஃப் அலையற மென்ஸோ ரூப் தெரா மஸ்தானா தாலி கட்ட வேண்டியவன் எஸ்